80 வயது இளைஞர் நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் பா. சிவகுமார், மேலாண் முதல்வர், குடியாத்தம் அரசு கல்லூரி அவர்களே, பொதுக்கல்வி எப்படி பாதுகாக்கிறது அவருடைய நம்ம மாதிரி இயக்கங்கள் கூட்டங்களுக்கு உடனடி இடம் கொடுத்துருவார். காவல்துறை எந்த தொல்லை கொடுத்தா கூட பயப்பட மாட்டார். இப்போ நிர்வாகம் மாறி இருக்கு, இருந்தால் கூட நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க. முதல்ல இந்த அரங்கத்தை பராமரிக்கிற மேலாளர் மற்ற எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா பெரிய சிக்கலாக இருக்குது. ஒரு கூட்டம் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி, பாஜகவை விமர்சனம் பண்ணி, பாஜகவினுடைய பாசிச போக்கை விமர்சனம் பண்ணி, காந்தியை கொன்ற நாள் மதவெறி எதிர்ப்பு நாள் காந்தி மண்டபத்தில் நடத்தலாம்னா அரசாங்கம் அதுக்கு மறுக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் மறுக்குது. ஏன்னா மதவெறி எதிர்ப்புன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மதவெறி எதிர்ப்பு நாள் அப்படி எதுக்கு இதோடு நான் தொடங்குறேன். இப்போ எந்த அரசியல் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இங்கே பாலகிருஷ்ணன் முடிக்கும் போது 2024 தேர்தலை பற்றி சொன்னார். பாஜகவை வீழ்த்துவது, தேர்தல் மூலமாக வீழ்த்துவது ஒரு முறை. ஆனால் RSS சித்தாந்தத்தை யோகராஜனும் மற்றவங்களும் சேர்த்து தயாரிச்சிருக்காங்க. ரெஜிமெண்டேஷன், படையாக்கம் கல்வியில், அதை பற்றி ஒரு தீர்மானம் கூட இருக்குது அறிக்கையில். அதை எதிர்ப்பது என்பது ஒரு சிரமமான வேலை. 100 ஆண்டுகள் வரலாறு அவர்களுக்கு உண்டு. இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் 100 ஆண்டு வரலாறுகள் உண்டு. லெனினுக்கும் 100 ஆண்டுகள் உண்டு. மார்க்சுக்கு 100 ஆண்டுகள் உண்டு. ஆனால் இன்று என்ன சிக்கலில் இருக்கின்றோம்? இப்போ நாம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சில இளைஞர்களும் இருக்காங்க. நான் இங்கே நேரம் குறைவாக இருக்கும்னு எனக்கு தெரியும். 4 மணிக்கு முடிக்கணும்னு இவர் சொன்னார் திலகர். ஏதாவது காலையில் என்ன பேசினாங்கன்னு நான் கேட்டேன் இங்கே ஞானசூரியன் தோழர்கிட்ட. ஏன்னா காலையில் வர முடியல. ஏன்னா அதையே திருப்பி சொல்ல வேண்டான்றதுக்காக நான் கேட்டேன். கருணானந்தமும் பேசப்படுறார். எனவே நான் சுருக்கமாக ஒரு குறிப்பிட்ட கோணத்திலிருந்து பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது? கேரள அரசாங்கத்தில் கேரள பல்கலைக்கழகம், என் கையில் அந்த குறிப்பு இருக்குது. கேரள பல்கலைக்கழகம் ஒரு அமல்படுத்துது. என்ன அமல்படுத்துதுன்னா, கேரள பல்கலைக்கழகம் அவங்க 2023-24 ஒரு பாடம் அமல்படுத்துகின்றார்கள். அந்த பாடத்திற்கு பெயர், அதிலிருந்து நான் தொடங்குறேன், சென்டர் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் கிரெடிட் அண்ட் செமஸ்டர் சிஸ்டம் 4-year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இடதுசாரிகள் ஒற்றுமையை நான் விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் விமர்சனம் வைக்கணும்னா விமர்சனமும் வைப்பேன். இங்கே இருக்கிற தோழர்களும் வைப்பீங்க. ஏனேனும் விமர்சனம் இருக்கும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாது. நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, நம்ம தோழர்கள்கிட்ட 4 ஆண்டு பட்டப்படிப்பு, 3 ஆண்டோட டிகிரி வாங்கிட்டு போயிடலாம், 1 ஆண்டோட டிப்ளமா வாங்கிடலாம், 4 ஆண்டு முடித்தா பிஎஸ்சி ரிசர்ச். இது NAP சொல்லுது. இதை நான் எதிர்பார்க்கல. கேரள பல்கலைக்கழகம் அமல்படுத்த நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இங்கே இருக்கின்ற நம்முடைய SFI தோழர்கள் எல்லோருமே இதை எதிர்க்கிறாங்க. நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்? இந்த கூட்ட வாயிலாக நாம் இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கான பின்னணி என்ன, இந்த விஷயங்கள் என்ன, இதை நாம் ஒதுக்கிவிட முடியுமா? இந்த பாராளுமன்றம், சட்டமன்றம் போன்ற அமைப்புகள் இந்த நிதியை பெறுவதற்கும் உலக வங்கியோ அல்லது IMFஓ அங்கிருந்து கடன் வாங்கிறதுக்கும், யுனெஸ்கோவினுடைய கட்டுப்பாட்டில் பல விஷயங்கள் அமல்படுத்துறதுக்கும், யூனிசெஃபினுடைய பல உதவிகளை பெறுவதற்கும் நாம் சமரசம் செய்து கொள்கிறோமா என்பதை உங்கள் விவாதத்துக்காக வைக்கிறேன். அப்போ நம்ம நிதி ஆதாரம் இது என்ன கட்டுப்படுத்துது? இது மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க இங்கே அமர்ந்திருக்கீங்க. பல ஆண்டுகளாக கட்சியில் வேலை செஞ்சவங்க இருந்திருக்கிறீங்க. இளைஞர்கள் இப்போது வேலை செஞ்சவங்க இருக்கிறீங்க. தொழிற்சங்க அமைப்பில், ஆசிரியர் சங்கத்தில் வேலை செஞ்சவங்களாம் உட்கார்ந்துருக்காங்க. முருகையன் அமர்ந்திருக்காரு, அங்கே பால் அமர்ந்திருக்காரு. அவர் ஒரு பள்ளி, அதன் கடுமையான போராட்டங்கள், ஜாக்டி போராட்ட காலத்தில் இங்கே எனக்கு அறிமுகமான விழுப்புரம் தோழர், இந்த மாதிரி பல பேர் ஓய்வு பெற்றவங்க இருக்காங்க. ஆனால் 86 மாணவராக, 86 மாணவராக திலகரை பார்த்துருக்கேன். அதே மாதிரி திலகரை மாணவர்களாக பார்த்தவங்களாம் இன்னைக்கு பொறுப்பாளராக ஐசெக்கில் இருக்காங்க.
அப்போ என்ன செஞ்சோம்? ஏன் நம்ம தோற்று போனோம்? 86 தடுத்து நிறுத்த முடியாமல் ஏன் தோற்று போனோம்? இப்போ 2020 NEP கட்டி நம்ம தோற்க போகிறோம். நான் கடுமையாக சொல்கிறேன். ஏன் கடுமையாக சொல்கிறது காரணம், என்னுடைய அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த விஷயங்களை பேசிக்கொண்டு இருப்போமானால், பாலகிருஷ்ணன் சொன்ன விஷயத்தை அடியொட்டி நான் சொல்கிறேன். தொழிலாளர்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க. இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியத்துக்கு போராடினாங்க. ஓய்வூதியம் கிராஜுவேட்டி இல்லாமையே நூற்றுக்கணக்கான பேர் செத்துட்டாங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியம் வாங்காமல், கிராஜுவேட்டி வாங்காமல் ஆசிரியர்கள் இறந்திருக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் கிராஜுவேட்டி வாங்காமல் நாட்டு சிகிச்சா பணியாளர்கள் இறந்திருக்கிறாங்க. இது நான் வாங்கிட்டு இருக்கிறேன். பென்ஷன் பழைய ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பென்ஷன் இதை நிரந்தரம்னு நினைக்கிறேன். ஓய்வூதியம் இங்கே ஓய்வூதியம் வாங்குற பல பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுலேயும் நான் பேர் சொல்ல முடியும். அரசு பணியிலிருந்து ஓய்வூதியம் வாங்குறவங்க இங்கே உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தோழர். நாங்கள் என்ன நினைக்கிறோம், போக்குவரத்து தொழிலாளர் ஓய்வூதியம் அவனுக்கு தான் என் பிரச்சனை. அப்போ அதுதான் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமா, அது பிரச்சனை, அவங்க பிரச்சனை அப்படின்னு பார்க்குற, துண்டு துண்டாக பார்க்குற போக்கு ஒரு பக்கம். இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, நவதாராளமய கொள்கை என்ன, அதை நாம் எப்படி எதிர்க்க போகிறோம் என்பதற்கான பொலிட்டிக்கல் அஜெண்டா, அரசியல் திட்டம் என்ன என்பதோடு நாம் அணுகலைன்னா, NEP அமலாக்கத்தை அனுமதித்து விட்டு இன்னும் ஒரு 86க்கு அப்புறம் இன்னைக்கு நான் பேசுறேன் இல்லையா, 86 போது எதை எதிர்த்தோம்? சுயநிதி கல்லூரி வரக்கூடாதுன்னு எதிர்த்தோம். அப்பொழுது நான் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தபோது ஒரு டிசென்ட் நோட், எதிர்ப்பு கருத்து, நான் ஆட்சிக்குழு உறுப்பினர் சென்னை பல்கலைக்கழகத்தில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுடைய மாநில தலைவர், ஒரு டிசென்ட் நோட், நானும் பேராசிரியர் கோவிந்தனும், கருணாநிதிக்கு தெரியும். அந்த சமயத்தில் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு, AITTNDC சென்னை குழு அங்கே கூடும். விவேகானந்தா கல்லூரியிலையும் பச்சைப்பன் கல்லூரியிலையும் மாநில கல்லூரியிலையும் கூடும். எந்த அளவுக்கு கூடும்னா, அதாவது எந்த அளவுக்கு நாங்கள் பேசணும் செய்யணும் என்பதை பற்றி ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் அந்த குழு நாங்கள் 2 பேரும் போகிறோம். JPR சத்யபாமா கல்லூரி, VIT விஸ்வநாதன் கல்லூரி, அண்ணா ஆதர்ஷ் கல்லூரி, இவையெல்லாம் அனுமதி கேட்டு வருகின்றன. AITயும் TCTயும் தடுத்து நிறுத்தியது. நாங்கள் டிசம்பர் போட்ட உடனே JPR, நான் MSc வகுப்பு எடுக்கிற கல்லூரிக்கு வந்து பார்க்க வருகிறார். இந்த வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். அவர் இப்போ வந்து தமிழ்நாடு மெட்ரோ வாட்டர் போர்ட் சேர்மன். நான் வகுப்படுத்துகிற MSc வகுப்பு கீழே அங்கே மாநில கல்லூரியுடைய இயற்பியல் துறையில் பிரின்சிபல் கூப்பிட்டு அனுப்புகிறார். இது எப்படி சாத்தியமாச்சு? அப்பொழுது வெளியே இருந்த புறச்சூழல் என்ன, அது தடுத்து நிறுத்தினோம், தற்காலிகமாக நிறுத்தினோம். நிரந்தரமாக நிறுத்த முடிந்ததா? ஏன் முடியவில்லை? டிகிரி ஃப்ரம் ஜாப் அதை எடுத்தோம் என்பது ஐசக் வெளியிட்டுள்ள 86 கல்விக்கொள்கைக்கான மிக அருமையான ஒரு புத்தகம். நான் ஒரு கூட்டத்தில் கூட உங்ககிட்ட காட்டியிருக்கேன். அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. டிகிரி ஃப்ரம் ஜாப் இன்னைக்கு நடக்குது. இப்போ என்ன சொல்றாங்க, NEPல டிகிரிக்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க டேட்டா சயின்ஸ் யார் வேணாலும் படிக்கலாம், டிகிரி தேவையில்லை. அதுதான் இப்போ NEP சொல்லுது. நீ ஓராண்டோட வெளியே போ. அப்போ இதை அமல்படுத்தலாமா கேரள அரசாங்கம் என்ற கேள்வியோடு நான் தொடங்குகிறேன். அப்போ நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த விஷயங்களுக்கு பின்னால் உள்ள அரசியலை நாம் எவ்வாறு ஏன்னா மற்ற விஷயங்களுக்குள்ள நான் போய் திரும்பி பேச விரும்பலை. காலையில் என்ன பேசினாங்கன்னு கேட்டேன். ஒரு ஜவஹர் நேசனோடையும் நான் பேசினேன். அப்போ இவர் தொல்காப்பியத்திலிருந்து சங்க இலக்கியத்திலிருந்து கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லா காலத்திலையும் கல்வி இருந்திருக்கிறது. கல்வி இல்லாமல் இல்லை. ஆனால் கற்றல் யாருக்காக இருந்தது, எதற்காக இருந்தது, எப்படி இருந்தது என்பதற்கான அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கு கல்வி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், அதாவது இண்டஸ்ட்ரி 4, இண்டஸ்ட்ரி 1, அதாவது தொழில் புரட்சி 1, 2, 3, 4. 1
நாம் பார்க்குறோம். கைத்தறி இருந்தது, அப்புறம் மின்சார தறி வந்தது, மின்சாரம் வந்தது, அதற்கப்பால் குறைக்கடத்தி செமிகண்டக்டர் வந்தது, சிலிக்கான் வேலி வந்தது, ஐசி சிப் வந்தது, இன்னைக்கு புலனம் வந்திருக்கின்றது, வாட்ஸ்அப் வந்திருக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதனுடைய தாக்கத்தில் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணுன்றதை தீர்மானிக்கிறது யார்? கல்வியை நான் முதல்வன் திட்டத்தை பற்றி விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க தீர்மானத்தில். ஏன் கார்ப்பரேட் கம்பெனி கல்வி கற்றுக் கொடுப்பதை எதிர்க்கிறோம்? அவர்கள் இன்று பாடத்தை வடிவமைக்கின்றார்கள், அவர்கள் கல்லூரி வேலை திட்டங்களை வடிவமைக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ கிரெடிட் கோர்ஸ் மதிப்பெண் புள்ளி பாடங்களில் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன, பள்ளி கல்வியில் நுழைந்திருக்கின்றன. அதுதான் உமா மகேஸ்வரி ஏற்றி அமைப்பு மக்கள் கல்வி கூட்டியத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த தீர்மானங்களையும் பலதை குறிப்பிட்டிருக்காங்க. இதை ஏன் நம்மால் தடுக்க முடியவில்லை என்றால் முடியாது. ஏன் முடியாது? ஒன்றுபட்ட மக்கள் போராட்டம். விவசாயிகள் கேட்கின்ற குறைந்தபட்ச ஆதார விலை, அவர்கள் கேட்கின்ற 10 மில்லிமீட்டர் சீட், 10 மில்லிமீட்டர் ஒரு தடவை விளைந்தால் அதோடு செத்து போகின்ற செடி, அதை எதிர்க்கின்றோம். டங்கல் ரிப்போர்ட் வந்ததிலிருந்து எதிர்க்கின்றோம். விதை கார்கில் கம்பெனி கொடுத்த விதையை எதிர்த்தோம். இப்போதும் அந்த விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். மீன்வளம், இந்தியன் ஓஷன் டூனா கமிஷன் உள்ளது. சூறை மீன், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மீன், அந்த சூறை மீனை டூனான்வாங்க ஆங்கிலத்தில். அதுக்காக சைனாவோடு சேர்ந்து இந்தியாவும் சேர்ந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் மீனை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்திய பெருங்கடலில். அதை எதிர்த்து கட்டபொம்மன் மீனவர்கள் போராடுவார்கள் என்றால் அவர்களை பற்றி நாம் நினைக்கின்றோமா? அப்ப இது அதுதான் இந்த கேள்வியை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். இவை எல்லாமே எதிலிருந்து வருகிறது? எல்பிஜியிலிருந்து வந்தது. இப்ப நவதாராள மையத்தில் மேலும் சிக்கலாகின்றது. இவற்றோடு சம்பந்தப்பட்டதுதான் கல்வி. கல்வி என்பது இப்போ யாருக்கு சம்பந்தப்பட்டது? இப்போ எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு செய்யணும். மொழி என்பதை பற்றி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நான் சொல்ற கருத்து கூட பிடிக்காம கூட இருக்கலாம். மொழி என்பது ஒரு பண்டம் ஆகிவிட்டது. தமிழ் என்பது ஒரு பண்டம். லாங்குவேஜ் இஸ் எ கமாடிட்டி. கல்வி என்பது ஒரு விற்பனை பண்டம். தமிழ் எப்போது விற்பனை ஆகும்? தமிழ் வாங்குபவர்கள் எத்தனை பேர்? விற்பனை ஆனால்தானே அது உயிரோடு இருக்கும். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதாக நினைக்க வேண்டாம். இந்த விற்பனை பண்டம் என்பது 95 WTOவுக்கு பின்னால் வந்ததோடு என்பது மட்டும் பார்க்காமல் உற்பத்தி முறை சார்ந்ததாக என்று மாறிவிட்டது. என்ன சிக்கல் என்றால் கூகுள் டிரான்ஸ்லேஷன் நாங்கள் செய்து பார்த்தோம் என்று பேராசிரியர் பிரான்சிஸ் சொன்னார். இன்னைக்கு பெரிய சிக்கல். நாம் ஆங்கிலத்தில் ஒரு தட்டச்சு செய்தால் கூகுள் டிரான்ஸ்லேஷன் தப்பா கண்ணாபின்னான்னு வருது சொல்ல போனான். காரணம் என்ன? இந்த மொழியை கையாளுவதில் நியூரல் நெட்வொர்க், நியூரோ லிங்குஸ்டிக்ஸ் இவற்றை போன்ற படிப்புகள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள் மொழியியல் சார்ந்தும் கணினி சார்ந்தும் படிப்பார்கள் என்றால் அவர்கள் சரியான ஒரு மொழி மாற்றத்தை கூகுள் மூலமாகவோ சாட்பாட் மூலமாகவோ கொண்டு வந்துட முடியும். அப்போது என்ன தேவைப்படுகின்றது? அந்த தமிழ் மொழி என்பது அவ்வாறு செய்வதன் மூலமாக எந்த அளவிற்கு வியாபாரமாகும் என்று கூகுள் நினைக்கின்றது. கூகுள் சைனீஸ் மொழியை, சீன மொழியை பொறுத்தவரை மிக அருமையாக மொழியாக்கம் செய்வதாக ஒரு மொழியியல் பேராசிரியர் குறிப்பிட்டார் என்னுடைய நண்பர். ஆனால் தமிழில் சிக்கல் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே மதுரையிலிருந்து வந்திருக்கிற யோகராஜன் பேசுகின்ற தமிழும் நான் பேசுகின்ற தமிழும் திருநெல்வேலி தமிழும் பாலகிருஷ்ணன் அந்த பகுதியிலிருந்து வந்தவர். இவர்களுடைய உச்சரிப்பு இவற்றையெல்லாம் இந்த மைக்ரோஃபோன் உள்வாங்கி தட்டச்சு செய்யுமா என்றால் சரியாக தட்டச்சு செய்யாது. அப்போ நம்ம டைலக்டிக்ஸ் இல்லை, அதாவது மொழியினுடைய பிரிவுகள் இவற்றை பற்றியெல்லாம் உச்சரிப்புகள் இவற்றை உள்வாங்கி செய்ய வேண்டிய வேலை இருக்கின்றது. இதற்கு படிப்பு வேண்டி இருக்கின்றது. அந்த படிப்பு தான் இருக்கும். தமிழ் இலக்கியம் எப்படி இருக்கும்?